அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். இந்த அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால், கடன் பிரச்சனை மனுஷனுக்கு தீரணும். இந்த கடன் பிரச்சனை என்பது, கடன் வாங்குவது என்பது பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். கடனை நாம் நாணயமாக அடைக்க முடியாது. நாணயமாக வாங்குவோம், ஆனால் கடனை நாணயமாக அடைக்க முடியாது. இதில் அதிகமாக கஷ்டப்படுறவங்க ரிஷப லக்கணத்துக்காரங்க. கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. விருச்சிக லக்கணத்துக்காரங்க கடன் வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரிஷப லக்கணத்திற்கு 6 குடையவனே சுக்கிரன் தான். விருச்சிக லக்கணத்திற்கு 6 குடையவனே செவ்வாய் தான். இவர்கள் வாங்கி விட்டார்கள் என்று சொன்னால் போராடித்தான் அடைக்க வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பது தான் நல்லது. அப்படி வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டால் என்ன சொன்னா, அது வளர்ந்து கொண்டே போகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த கடனை வாங்காமல் இருக்கணும். அது தான் நம்ம கடனிலிருந்து தப்பிப்பதற்கு உண்டான வழி. இப்போ காலத்தில் என்ன சொன்னா, கடன் எப்பயுமே என்ன சொன்னா வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நமக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு சில சங்கடங்கள் ஏன் இருக்குது அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணிப்பார். இப்போ நம்ம எல்லாமே என்ன சொல்கிறோன்னா, செல்ஃபோன்லேயே பரிமாற்றங்கள் வந்துவிட்டது. பரிமாணம் இப்போ செல்ஃபோன்லேயே பரிமாற்றம். ஒரு 20 ரூபாய்க்கு டீ குடித்தா கூட என்ன சொன்னால், உடனே செல்ஃபோனில் தான் நம்ம அந்த பணத்தை பரிவர்த்தனை பண்ணுறோம். அதுக்கு அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, எடுக்கங்க 2 நிமிஷத்தில் 2 நிமிஷம் கூட இல்லை, 1 நிமிஷத்தில் அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சிருது. அப்போ இது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை. ஒரு பொருள் வாங்கினால், ஒரு டீ குடித்தோம்னா கூட உங்கள் பாக்கெட்லேருந்து அந்த 20 ரூபாயோ 15 ரூபாயோ எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுக்கும்போது நம்ம பணத்தை அங்கேருந்து கொடுக்குறோம். எப்போ ஒரு கடையில் வியாபாரி என்று சொல்லக்கூடிய அந்த நபர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பணத்தை வாங்கி போட்டுகிட்டே இருப்பார். அப்போ அந்த பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பார்னா, எந்த கடையில் ஒரு பொருள் வாங்கினாலும் பணம் கொடுத்து பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு அதில் 10 ரூபானாலும் அந்த நபர்கிட்ட மிச்சம் வாங்கிடணும். 10 ரூபானாலும் அந்த நபரிடம் 100 ரூபா கொடுக்கீங்க, 80 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கீங்க, 20 ரூபாய் வாங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சு கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் நிற்கும். ஏன்னா இதை நான் கண்ட அனுபவம். என்ன காரணம்னா, நமக்கு ஈஸி வே தான். தவிர்க்க முடியாத சூழ்நிலை, தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்திற்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஜிபே பயன்படுத்துங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எந்த பொருள் வாங்கினாலும், சின்ன பொருட்கள் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, அந்த லிங்க்கு என்ன சொல்கிறான்னா, ஒரு பேப்பர் ஒரு சாதாரண என்ன சொல்கிறான்னா விஷயத்தில் முடிஞ்சு போகுது. அது அப்படி அல்ல. ஒரு வியாபாரம் கைக்கு வருகிறது, நாம் அதுக்கு பண்டமாற்றாக பணத்தை கொடுக்குறோம். பணம் கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபானால் வாங்கணும். இது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். அப்போ வலிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இதை தயவு செய்து நீங்கள் செயல்படுத்துங்கள். முடிந்தவரை என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வாங்குகின்ற அனைத்து பொருள்களுக்கும் வாங்கிட்டு என்ன சொல்லலான்னா கொஞ்ச நாளும் மிச்சம் இன்னொருவர் கையில் இருந்து வர வேண்டும். அவர் ஒரு ஸ்டாரில் பிறந்திருப்பார் இல்லையா, ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் இல்லையா.
அந்த நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திரங்களும் வலிமையான நட்சத்திரங்கள். 27 நிறை குறைகள் இருக்கும். ஆனால் 27 நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரங்கள் தான். எந்த நட்சத்திரத்தையும் வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து லோஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ பணத்தை நாம் கொடுத்து ஒரு பொருள் வடை வாங்கினீங்களா 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க. ஏன்னா இப்போ 20 ரூபா நோட்டு அதிகமாக இருக்குது, 20 ரூபா கொடுங்க. அந்த 20 ரூபா கொடுத்துட்டு வந்து நீங்கள் 10 ரூபாயை மிச்சம் வாங்குங்க. அதை உங்கள் பாக்கெட்டில் வைங்க. வச்சு வீட்டில் கொண்டு என்ன சொல்கிறோம், உங்கள் பர்ஸில் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, ஊமை படம் பார்த்தது கணக்காக வந்து வாழ்க்கையை நடத்தினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்காது. ஏன் வந்து இன்னும் வந்து என்ன சொல்ல, நம்ம இவ்வளோ லோனில் இருக்கிறோம். ஏன் இவ்வளோ லோனில் இருக்கிறோம்? ஏன் கடன் இல்லாமல் இருக்கிறீர்களா? அந்த கடனோடு இருப்பதற்கு காரணம் காகிதத்தை என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் உயிரோட்டமாக பார்க்கல, உயிர் இல்லாத பொருளாக நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் என்னுடைய இதில் வந்து என்ன சொல்ல, டெய்லி வந்து பணத்தை வந்து டிரைவர்களுக்கு வந்து செலவு கொடுக்கணும், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு செலவு கொடுக்கணும். அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே ஜிபே இருக்கு. ஆனால் ஜிபேயில் பண்ண மாட்டேன், கையில் கொடுப்பேன். இந்த கையில் வாங்கும்போது என்ன செய்வான்னா, அவனுடைய மலர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மலர்ச்சி தான் நமக்கு வளர்ச்சி. அவன் வாங்கிறது வந்து அந்த வாங்கினவன ஒரு மலர்ச்சிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம். எங்கேயோ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, கூம்பி போயிருந்த தாமரை வந்து விரியும். அந்த கூம்பி போயிருந்த தாமரை விரியும் போது அவனுடைய ஸ்டாரு அந்த நபருடைய ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் இருக்கும் இல்லையா, அது வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் பணத்தை கொடுக்கல் வாங்கல் தவிர்க்க முடியாத பிரச்சனைக்கு வந்து ஜிபே பண்ணுங்க. தவிர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஜிபே பண்ணுங்க, அது வேண்டான்னு சொல்லலை. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் எடுத்தவுடனே ஃபோன்பே அப்படின்னு சொல்லி வரும்போது அது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா விசேஷத்தை தராது என்பது என்னுடைய அனுபவம். அதனால் யாரிடம் ஜிபே பண்ணுவாங்க, ஜிபே இப்போ எல்லாருமே ஜிபே பண்ணுறாங்க. ஜிபே பண்ணினாலும் நம்ம வந்து பணத்தை எடுத்துகிட்டு தான் வர்றோம், எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட தான் வருது. வந்தாலும் நேரடி கொள்முதலில் வந்து கடைக்காரர்களிடம் நாம் கொள்முதல் பண்ணும்போதும் நாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு டீ கடையில் போய் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு நம்ம போய் நம்முடைய சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கும் நீங்கள் ஜிபே பண்ணாதீர்கள். அது உங்களை வந்து உயரத்திற்கு கொண்டு வராது. சரி, இது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எப்பயுமே ஒரு கடத்தை அடைக்கணும்னா என்ன செய்யணும்? எல்லோரும் சொல்லியிருப்பாங்க என்னென்னமோ இதில் இப்படியே பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணுங்கள். நான் சொல்லுவது, உங்களுடைய லக்கணத்திற்கு 6 நாள்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுடைய லக்கணத்திற்கு 6 நாள், உங்களுடைய லக்கணத்தோடைய 6 நாள் இருக்குது. இப்போ ஒருத்தர் மேச லக்கணம் அப்படின்னு சொன்னால் 6 புதன். அந்த புதன்கிழமை யமகண்டர் காலத்தில் அந்த கடத்தை அடைங்க. 100% வந்து சக்ஸஸ் ஆயிடுவீங்க. 100% சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு 6 தான் கடங்காரன். அந்த கடங்காரனுடைய கிழமையில் யமகண்ட காலத்தில் வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் பேங்கில் கட்டினாலும் சரி தான், ஒரு மனிதன்கிட்ட வாங்கியிருக்கீங்க வந்து அந்த காலத்தில் வந்து அந்த 1.5 மணி நேரத்தில் கொண்டு போய் கொடுங்க. யமகண்டம் அடுத்து நடவாமல் தடுத்து விடும். யமகண்டத்தில் அடுத்து நடவாமல் தடுத்து விடும். அதுக்கு பிறகு வந்து அந்த கடன் சீக்கிரமாக அடைந்துரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். யமகண்ட காலத்தில் நம்முடைய லக்கணத்திற்கு 6 நாளில் யமகண்ட காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் கடன் அடைக்கலாம், நோ ப்ராப்ளம். இதை விட இன்னொரு கான்செப்ட் இருக்கு. உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 6வது லக்கண புள்ளின்னு ஒன்று இருக்குது. அந்த 6வது லக்கண புள்ளிக்கு உண்டான நட்சத்திரம் வருகின்ற அன்று யமகண்ட காலத்தில் கடனை அடைங்க, 100% சக்ஸஸ் ஆயிடுவீங்க. லக்கணத்திற்கு
ஆறுக்குடைய லக்கணம் இப்போ மேச லக்கணத்தில் வந்து என்ன சொன்னோன்னா அசுபதி 1ல் வந்து உங்களுடைய லக்கண புள்ளி இருக்குன்னு வைங்க. அதே வந்து உங்களுக்கு 6வது புள்ளி எது அப்படின்னா வந்து கன்னியில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய 6வது புள்ளியாக வரும். ஓகேவா? அப்போ அந்த உத்திர நட்சத்திரம் ஓடும்போது 2ஆம் பாதம் வந்துடணும். அந்த 2ஆம் பாதம் ஓடும். அன்னைக்கு ஓடும்போது என்ன சொல்லணும், அதில் யமகண்டம் வரும். அந்த காலத்தில் கடன் அடைங்க, 100% சக்ஸஸ் ஆயிடுவீங்க, வெற்றி ஆயிடுவீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. கடன் அடைவதற்கு இதுதான் ரொம்ப இலகுவான அற்புதமான சூத்திரம். இதை நடைமுறைப்படுத்துங்க. ஜிபே அதிகமாக தவிருங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு பணம் கொடுத்துட்டு இன்னமும் சில பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க. வந்துட்டு வந்து நம்ம கேட்ட பணத்தை கொடுத்துருவாங்க. சார் உங்கள் கையால் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுங்க சார் அப்படிமா. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சார் 100 கொடுங்க இல்லை 50 கொடுங்கன்னு கேட்டு வாங்குகிற ஆளுகள் இன்னும் இருக்காங்க. ஏன் என்று சொன்னால் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு நிறையா. ஆனால் அவர்கள் வந்து என்ன சொல்லலாம், வெறுங்கையோடு போகக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாங்க, சார் ஒரு 10 கொடுங்க சார், இல்லை ஒரு 50 கொடுங்க சார் அப்படிங்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இன்னமும் அந்த சாஸ்திரம் வந்து உண்மையாக செயல்படும். அப்போ பெரியவர்களிடமிருந்து நாம் பணம் கொடுக்குறோம், இருந்தாலும் அவங்க பெரியவங்க, அவங்ககிட்ட ஒரு 10 வாங்கிட்டு போனால் இது மாதிரி நிறைய இருக்குது. இது மாதிரி நிறையா இன்னமும் அந்த கிராமத்து பாணியில் செய்வாங்க. இதையும் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, ரொம்ப பெரிய நபர்களிடம் வந்து என்ன சொன்னான்னா, பழகிருக்கீங்க, பெரிய கோடீஸ்வரனை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறோன்னா, அவர்களிடம் நம்ம ஏதோ வந்து ஒரு விஷயத்துக்காக போயிருக்கோம், அவர்களுக்கு நம்ம பணம் கொடுக்க போகும்போது பணம் கொடுத்துருக்கோம், கிளம்பி போவோம், எனக்கு ஒரு உங்கள் கையால் 10 கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதனால் இப்படியெல்லாம் யமகண்ட காலத்தில் வந்து நீங்கள் வந்து கடனை அடையுங்கள். யமகண்ட காலத்தில் வந்து கடன் அடைங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான காலம் சொல்லியாச்சு. அதேமாரி நட்சத்திரம் சொல்லியாச்சு. அதற்கு அடுத்து பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து நாள்காட்டி காலண்டரில் என்ன இருக்குது, இது இருக்குது பார்த்தீங்களா, குளிகை காலம். குளிகை காலம் எப்பயுமே இரட்டிப்பான ஒரு தன்மையை கொடுக்கும். குளிகை காலம் இரட்டிப்பான தன்மையை கொடுக்கும். எப்பயுமே குளிகை காலத்தில் வந்து ஒரு காரியம் செய்யுங்கள். பணம் சார்ந்த வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயத்தில் குளிகை காலத்தில் பத்திரப்பதிவு பண்ணலாம். குளிகை காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா 2 கல்யாணம் வந்துடும். குளிகை காலத்தில் வந்து என்ன சொன்னா வந்து என்ன சொன்னா டபுளாக நமக்கு வரணும் அப்படின்னா குளிகை காலத்தில் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்யுங்கள். அது நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கிடுங்க. இதிலே வந்து என்ன சொன்னால் பஞ்சாங்கத்தில் வந்து குளிகை காலம் கொடுத்துருக்காங்க. இரவு குளிகை காலமும் இருக்குது. எந்த ஒரு காரியம் வந்து விருத்தி ஆக வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு காரியமும் விருத்தி ஆக வேண்டும் என்று சொன்னால், விருத்தி நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது குளிகை காலத்தில் ஒரு காரியம் செய்யுங்கள். எந்த ஒரு காரியமும் பணம் சார்ந்த விஷயத்தில் விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால், எது விருத்தியாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, விருத்தி நாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த விருத்தி நாம அந்த யோகத்தில் வருகின்ற குளிகை காலம்னு ஒன்று இருக்கும். அதை கணக்கு பண்ணி வச்சுக்கிடுங்க. பஞ்சாங்கத்தில் வந்து விருத்தி நாம யோகம் எப்போ ஓடுதுன்னு பாருங்கள். அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் குளிகை காலத்தில் வந்து அந்த காரியத்தை பேங்கில் பணம் போடணுமா, டெபாசிட் பண்ணணுமா, எது ஒன்று செய்யணுமா, நீங்கள் பண்ணினீங்கன்னு வைங்க, அந்த பணம் எடுக்க வேண்டியது வராது, வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கும். எப்பயுமே பணத்தை மஞ்சப்பையில் வையுங்க. பணத்தை பீரோக்குள்ளே மஞ்சப்பையில் வைங்க. மஞ்சப்பை வந்து என்ன சொன்னால் கடன்காரன் ஆக்காது. மஞ்சப்பை வந்து கடன்காரன் ஆக்காது. மஞ்சப்பையில் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா கூட வந்து கக்கத்தில் இடுக்கி வச்சுருப்பாங்க. மஞ்சப்பை இருக்கும். அப்போ பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ நம்ம வீட்டிலும் என்ன சொல்கிறான்னா, எதில் வச்சுருந்தீங்கன்னாலும் மஞ்சப்பையில் போட்டு பணத்தை வைங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ குளிகை காலத்தை வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கள். யமகண்ட காலத்தை ஒரு காரியத்தை முடிவரைக்கு கொண்டு வரணும்.
என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அடுத்து இந்த இந்த தருத்தரமான நிகழ்வுகள் நம்மளுடைய இதுக்கு நடக்கவே கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அந்த நடைமுறையை நீங்கள் செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.